ஜேக்கப் கிச்சன் அவரை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அந்த அண்ணா வந்து ஒரு 2-3 டிப்ஸ் சொல்லி கொடுத்தாரு. மேக்ஸிமம் எனக்கு சமையல் அவ்வளோவா தெரியாது. அவர் சொன்னதை வச்சே தான் ஒவ்வொன்றா நான் சமைக்கிறதுக்கு கற்றுக்கிட்டேன். இந்த ஊறுகாய் அப்படின்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஒரு குடிகாரன் கூட அவ்வளோ ஊறுகாய் சாப்பிடுவானான்னு எனக்கு தெரியாது. ஒரு பாட்டில் ஊறுகாய் மேக்ஸிமம் எனக்கு 15 நாளைக்கு வராது. அந்தளவுக்கு ஊறுகாய், ரசத்துக்கு ஊறுகாய், தயிருக்கு ஊறுகாய், மேக்ஸிமம் ஹோட்டலுக்கு போனால் கூட அந்த ஊறுகாயில் தான் அதிகமாக கவனம் இருக்குது எனக்கு. அந்தளவுக்கு ஊறுகாய் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் அவர் சொன்னார், ஊறுகாய் வந்து எண்ணெயில் ஊற வைக்கப்பட்ட, உப்பு போட்டு ஊற வைக்கப்பட்ட ஒரு பொருள். எந்த ஒரு பொருளுமே எண்ணெயில் ஊற வைக்கிற பொருளை சாப்பிடவே கூடாது. அதுவும் உப்பு போட்டு ஊற வைக்கிற பொருளை சாப்பிடவே கூடாது. ஊறுகாய் சாப்பிட்றதுனால என்ன பின்விளைவு அப்படின்னா, இந்த கெட்ட கொழுப்பு அதிகரிச்சிருச்சு, இந்த இரத்த குழாய்கள்லாம் அடைப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறது அதிகமாக வரத்துக்கு சான்ஸ் வந்து அந்த ஊறுகாயில் தான் இருக்குதுன்னு சொன்னார். ஊறுகாய் எந்த காரணத்துக்கும் சாப்பிடாதீங்கன்னு சொன்னார். அதுலேருந்து நான் ஊறுகாயே சாப்பிட்றதில்ல. அப்பளம் வந்து எங்கே போனாலும் நீங்கள் அப்பளம் சாப்பிடாதீங்க. எல்லா பலகாரமும் பண்ணிவிட்டு கடைசியாக மீந்து போன எண்ணெயெல்லாம் ஒன்றா ஊற்றி தான் அந்த அப்பளத்தை பொரிப்பாங்க. கண்டினியூவாக சூடு பண்ணி பொரிக்கப்பட்டது தான் அந்த அப்பளம் எங்கே போனாலும் ஹோட்டல்லையோ, விருந்துலையோ, வீட்லேயோ மேக்ஸிமம் அப்பளம் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னார். அதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. அவர் சொன்னது என்னன்னா, ஒரு தடவை ஒரு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை ஆற வச்சுட்டு மறுபடியும் அந்த எண்ணெயை ஒரே ஒரு தடவை மட்டும்தான் நீங்கள் தாளிக்கிறதுக்கோ வேறு எதுக்கோ யூஸ் பண்ணுங்கள். திருப்பி ஒரு தடவை அதை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அதை எடுத்து நீங்கள் வேணால் ஊற்றி பாருங்கள், அது விளக்கெண்ணெய் பதத்துக்கு வந்துடும். அது ரீஃபைண்ட் ஆயிலாக இருந்தாலும் சரி, செக்கிலாட்டின கடலெண்ணெயாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தான் நீங்கள் கூட 2 தடவை ஒரு எண்ணெயை யூஸ் பண்ணிவிட்டு 3ஆவது தடவை பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கெட்டியாகி போயிடும். கொழுப்பு, ஏகப்பட்ட கொழுப்பு அதில் சேர்ந்துடும். நீங்கள் அதில் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் யூஸ் பண்ணுறதும் 1 லிட்டர் எண்ணெய் ஒன்றா குடிக்கிறதும் சமம். அந்தளவுக்கு அது வந்து கெட்ட கொழுப்பு அதிகரிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. ஆனால் அவர் இன்றைக்கி உயிரோடு இல்லை. சாதனை